ஞானவேல் முருகனுக்கு, சஷ்டிவேல் முருகனுக்கு, ஆறுபடை குமாரருக்கு, சுந்தர் முருகப்பெருமானுக்கு, சுப்பிரமணிய கடவுளுக்கு, பால முருகா காட்சி தந்தாய் காலமெல்லாம் காத்தருளாய் சுப்பிரமணிய கடவுளுக்கு பல ஆயிரம் கோடி நமஸ்காரங்கள் செய்து ஒளியினிலே வந்த தத்துருவமான சங்கொலி முழங்க அவர் எழுந்தரித்து வர ஒவ்வொருவருக்கும் மனதில் தோன்றியதை விதையாக கொடுத்து விசாக நட்சத்திரத்தில் அவதரித்த எம்பெருமான் முருகக்கடவுளுடைய தத்துருவமான காட்சி ஒளியாக வரட்டும். ஒரு நிழலினுடைய தொடர், ஒரு நிழலினுடைய தொடர், அந்த தொடராகப்பட்டது இன்பமாக மாற்ற வேண்டும். அந்த தொடராகப்பட்டது இன்பமாக மாற்ற வேண்டும். அந்த இன்பமாக மாற்றுவதற்கு ஒரு அற்புத ஒளி தேடல் வேண்டும். அந்த அற்புத ஒளியை தேடுவதற்கு சில வழிகளை பின்பற்ற வேண்டும். அந்த பின்பற்றுவதனுடைய மூலமாக கிடைப்பது, அதை கிடைத்த பின் அதன் பின் தொடர்வது, அது தொடர்ந்த பின் அதற்கு என்று ஒரு தொடரை தொடராக அர்ப்பணிப்பாக அர்ப்பணிக்கும் பொழுது எப்படி வானிலிருந்து ஒரு சூரிய ஒளியாகப்பட்டது உலகில் உள்ள அனைவருக்கும் அது தெரிகிறது, உணரப்படுகிறோம். அதே போன்று இரவில் காண்பிக்கின்ற நிலா உலக அளவில் மனதார கண்குளிர பார்க்கிறோம். இவைகள் இரண்டுக்கும் இடையே நாம் எல்லாம் சுழல்கிறோம். இவைகளும் கண்காணிப்பதற்கு ஒரு கருவி ஒன்று நமது கண்களுக்குள் இருக்கிறது, இதயத்துக்குள் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. கருவி கண்களுக்குள் இருக்கிறது, இதயத்துக்குள் பூட்டி வைக்கப்படுகிறது. இந்த இதயத்தை திறப்பதற்கு என்று பல இடங்களில் ஒவ்வொரு விதமான தேடல்களையும் ஆசை பாசங்களையும் கற்றுத்தருகிறது நமக்குள்ளே இருக்கின்ற அந்த இதய பூட்டு. இந்த இதய பூட்டாகப்பட்டது என்றாவது ஒரு நாள் திறக்கும், அதில் செல்வோம் என்பதை அறிகுறியாக நமது அறிவுக்கு எட்டியார் போன்று அதை தொடுவதற்குண்டான முயற்சி. அந்த முயற்சியை
பின்பற்றி தொடர்ந்து வருவதற்குண்டான ஒரு அற்புதம்தான் பக்தி. பக்தி எல்லோருக்கும் சமமானது, எல்லோருக்கும் உகந்தது, உயர்வானது. சமமானது, எல்லோருக்கும் உயர்ந்தது, உயர்வானது. அதான் சமமானது. பக்தின்னு போய் இங்கே நின்னா விலை கொடுத்து வாங்க முடியுமா? இல்லை நான் பெருசு, நான் இருக்கிறதுலே ரொம்ப ஏழ்மை, என்கிட்ட எதுவுமே இல்லை, எனக்கு பக்தி மட்டும் இருக்குன்னு சொல்லி நிரூபிக்க முடியுமா? நான் இருக்கலே பெரிய ஒரு மிராசு, என்கிட்ட பக்தி இருக்குன்னு எங்கேயாவது விலக்கி வைக்க முடியுமா? இதெல்லாம் சமமானது என்று இறைவன் நாடி நாடி தூது விட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் உணர்வது என்பது ஒவ்வொருவரும் அறிய வைப்பது. அது உணர்வது, உயர்வது. முதல்ல உணர வேண்டும் அந்த பக்தியை. அந்த பக்தியை உணர்ந்தால் மட்டும்தான் உயர முடியும். அப்படிங்கிறது அந்த கருவி. எதுக்குள்ள இருக்க கருவி? கண்களுக்குள்ள இருக்கிற கருவி. அதை உணர சொல்றாரு இறைவன். இந்த மானிட பிறப்புல 2 கண்களை கொடுத்து எத்தனையோ விஷயங்களை அன்றாடு நொடி தவறாம பார்க்கிறான். கண்ணுக்கு இதயத்துக்கு பேசுகிறது, மூளை சொல்லுகிறது. அந்த உயர்வது என்பது என்ன? அதுதான் நாம பிடிக்கிற எடுக்கிற முயற்சி. அத முயற்சியின் மூலியமாக கிடைக்கின்ற எத்தனையோ விதத்தை பக்தியால சமநிலைப்படுத்துறார் இறைவன். ஒரு கருவறை இருக்குன்னா உயர்ந்த பக்திக்காரனுக்கு உயர்வான கருவறை அல்ல, ஏழ்மைக்கு ஒரு கருவறை அல்ல, பணக்காரருக்கு ஒரு கருவறை அல்ல. ஒரே கருவறையில் எல்லாத்தையும் அவர் பார்க்கிறாரு. எல்லாத்துக்கும் விலை மதிக்க முடியாத அருள் பேராற்றலை கொடுக்கிறாரு. அந்த இடத்துல எல்லாரும் சமந்தாண்டா அப்படின்னு சொல்லி கருவறை அப்படின்னு சொல்லி அதற்கு பெயர் ஒட்டி எம்பெருமான் முருகக்கடவுள் தெய்வீக சக்தியாக ஆற்றல் மிகு வழியாக கடலோரத்தில் அமர்ந்து அருளாசி படைக்கும் செந்தில் பகவானாக அருளித்துக் கொண்டே இருக்கிறார் உலகெங்கும். அவரை ஒரு முறை இல்லை, 1000 முறை இல்லை, 1,00,000 முறை இல்லை, 1,00,00,000 முறை கூப்பிட்டாலும் அவர் நமக்கெல்லாம் அருள்பளித்துக் கொண்டிருக்கிறார். நாம் உணர்வதை உணர்ந்து என்றால், உணர்வதை உணர்ந்தோம் என்றால் உயர்வது தானாக வரும். உணர்வதுதான் மிக முக்கியம். அந்த உயர்வு தானாக வந்துவிடும் என்கிறார் இன்றைய சஷ்டி திருநாள் அன்று. நடப்பதற்குள் ஒரு உயிரோட்டம், காண்பதற்குள் மெய் ஓட்டம், கண்டு கொண்டிருப்பது தன்னந்தனி ஓட்டம். கண்டு கொண்டிருப்பதற்கு தன்னந்தனி ஓட்டம். அந்த தன்னந்தனி ஓட்டத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதத்தை ஒவ்வொரு மாத வளர்பிறை சஷ்டி அன்றும் தொடராக நமக்கெல்லாம் அருளித்துக் கொண்டிருக்கிறார். முதல்ல எல்லாம் சொல்றாரு, உணரு அப்படிங்கிறார். அப்புறம் உயர்வை நானா தருவேன் அப்படிங்கிறார். செந்திலான் பதியம், சூரபரண விதைத்த சுப்பிரமணிய கடவுள். அதாவது 6 பட வீடுகளையும் இல்லாத ஒரு அற்புதம் அந்த சுப்பிரமணிய கடவுள்கிட்ட நிறைய கிடக்கிறது.
அலை வீசுகிறது, ஓசை நம்ம எல்லாம் ஈர்க்கிறது, மண் துகள்கள் மந்திரம் பாடுகிறது, சொல்லுகிறது. தேவைப்படும் பொழுது அவர் வருவார். தேவைக்கு ஏற்ப கொடுப்பார். தேவைப்படும் பொழுது வருவார், தேவைக்கு ஏற்ப கொடுப்பார். இவைகள் அனைத்துமே அவருடைய ஓலைச்சுவடியில் எழுதிப்பட்ட உயிரோட்டமான திரு நாமங்கள். ஒரு உருவத்துக்கு உயிரோட்டம் கொடுக்கணும்னா எத்தனை வேலைகள் நடக்குது. ஒரு செடிக்கு விதையை போட்டால் அதுக்கு உயிரோட்டம் கொடுக்கணும்னா எத்தனை வேலைகள் நடக்குது. ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாவை நாம ஆளணும்னா எவ்வளவு வேலைகள் நடக்க வேண்டும். இன்று, என்று, நன்று, இன்று, என்று, நன்று, நல்லது வர, தீயவைகள் விலக, வெற்றியானது தொடர. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். அப்புறம் உயர்த்துவேன்னு இருக்கிறாரு. அப்புறம் இன்று, நன்று, நல்லது வளரும் அப்படிங்கிறார். அதாவது நாம எத்தனை சாம்ராஜ்யத்தை இங்க கட்டி ஆள வந்திருக்கோம்னு யாருக்கும் தெரியாது. எத்தனை விட்டுட்டு போகிறோம்னு யாருக்கும் தெரியாது. எத்தனை காலங்கள், எத்தனை ஆண்டுகள், கடைசியா ஒரு செகண்ட்ல நமக்கே தெரியாத சில வேலைகளை முருகன் யார் மூலியமாவது எப்பாவது வந்து துணையா நிற்பார். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணமும் உணர்ந்திருக்கான், உணர வச்சிருக்கார். அதுக்கு நாம் தான் நம்மை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். கேட்பதற்குள் தருபவர், கேட்பதற்குள் தருபவர், கேட்பதற்கு மேல் கொடுத்து உயர்த்துபவர். எதுவானாலும் இனிதாக நடத்தி வைப்பவர். அவர் ஒண்ணுமே நீங்க எதுவுமே அவர்கிட்ட போய் நீங்க ரொம்ப பெருசா வேண்டுதல் வச்சு அதை செய்யறேன் இதை செய்யறேன் வேண்டாம். மனம் உருகுனாலே போதும். அந்த மனம் உருகிற ஆற்றல் நாவல சுரக்கிற உமிழ்நீர் மாதிரி அவர் கொடுத்ததா நினைச்சு ஒவ்வொருத்தருடைய துன்பத்தையும் முருகனை நினைச்சு சொன்னா அது தானா விளைகிற வழி பெருகிடும். தானா விலகிட வழி பெருகிட. அப்புறம் ஒவ்வொருத்தரும் அந்த ஆனந்த மகிழ்ச்சியில துள்ளி விளையாடலாம். அவர் உங்க கூடவே இருப்பார். சரவணன் எழுந்து வா எண்ணியதை தான். இப்படிலாம் நீங்க உரிமையோட கேட்கலாம். இந்த உரிமையோட கேட்கறத அவர் மலையில அமர்ந்த பெருமானா இருக்கிறாரு. அவர் நம்ம எல்லாம் எங்க இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்மளுடைய ஒவ்வொருடைய குறைகளையும் நீக்கிறாரு. வளமான எதிர்காலத்தை கொடுக்கிறாரு. எதிரியிடமிருந்து காக்கிறாரு. எதிரியிடமிருந்து காக்கிறாரு. ஏங்கிட்டம்னா ஏணிப்படி தர்றாரு. ஏக்கமில்லாம நம்மளை காத்துறாரு. மனக்கவலை அடைத்து நீக்கிறாரு. மங்களமான சில விஷயங்களை, லாபகரமான அபிவிருத்திகளை தந்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த அபிவிருத்தி மூலமாக கிடைக்கிறது வாழையடி வாழையாக வளர்கின்ற சக்தி, தெய்வீக ஆற்றல்.